நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். பெரிதினும் பெரிதுகளினுடைய தாரக மந்திரமே கமிட்டட் டு த பீப்புள். இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நவீன கால இந்த இளைஞர்கள் என்ன பேச போகிறார்கள். ஒரு பிரச்சனை குறித்து நம்ம வீட்டில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், நீங்க ஒரு ஒப்பீனியன் வைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளினுடைய நியூ தாட்ஸ் என்ன, நியூ ஒப்பீனியன் என்ன, இதை தெரிந்து கொள்வதுதான் இன்றைய பெரிதினும் பெரிதுகள். வெல்கம் டு த ஷோ. இந்தியாவினுடைய பெருமைகள்ல அப்படின்னு சொன்னா நம்ம எப்போதுமே இந்த குடும்ப அமைப்பு, இந்த உறவு முறைகள் குறித்து எப்போதும் பேசிட்டே இருப்போம். இந்த குடும்ப உறவு முறைகள் அப்படி யோசித்து பார்த்தாலே, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, பெரியப்பா சித்தப்பா, அப்படி யோசித்து பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு மருத்துவமனையில் ஒரு உடம்பு சரியில்லை படுத்திருக்கோம் அப்படின்னா, டாக்டர் தர மெடிசனை காட்டிலும் இந்த குடும்ப உறவுகள் அது தருகிற அரவணைப்பை தான் தமிழ் சமூகம், தமிழ் குடும்பம், அங்கே உள்ள அந்த மக்கள் ஏங்கி காத்திருப்பார்கள். ஆனால் இந்த குடும்ப உறவுகள், இந்த அமைப்பு, இந்த சிஸ்டம் ரொம்ப உள்ளார்ந்து பார்த்தா, நுட்பமாக பார்த்தா நம்மை தனித்து இயங்க விடுவதில்லை. என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள் இதையெல்லாம் முடக்குகிறது. ஒரு அழுத்தம், ஒரு பிரஷர் இருந்துட்டே இருக்கு. பெரிதினும் பெரிதுகளினுடைய மைய தலைப்பு இது. குடும்ப உறவுகளினுடைய அழுத்தமும் இந்த அரவணைப்பும் இதுதான் சிறந்த சிஸ்டம் என்றும் இல்லவே இல்லை. குடும்ப அமைப்பில் உள்ள எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் அது தருகிற அழுத்தமும் இளைஞர்களை தனித்து இயங்க விடுவதில்லை என்றும் இங்கே நாம் விவாதிக்க போகிறோம். இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு தென் தமிழகத்தினுடைய 2 பிரபலமான கல்வி நிறுவனங்கள் இங்கு வந்திருக்காங்க. முதலாவதாக கலசலிங்கம் பல்கலைக்கழக மாணவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர். வெல்கம் டு தி ஷோ. இவர்களோடு மோத போவது மெப்கோஸ்லங் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சிவகாசி. நீங்க எடுத்து வைக்க போகிற விவாதங்களை கவனித்து மதிப்பிடுவதற்காக நம்ம பேனலிஸ்ட் வந்திருக்காங்க. முதலாவதாக எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர் பாஸ்கர் சக்தி, டாக்டர் ஷாலினி. வெல்கம் டு தி ஷோ. திரு நாகப்பன் அவர்கள். பெரிதினும் பெரிதுகளினுடைய முதல் விவாதம் இது. இந்த குடும்ப அமைப்பு இது நம் பிள்ளைகளை எப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்குகிறது. கலசலிங்கம், உங்களுக்கான தருணம். நம்மளோட லைஃப்ல எடுத்துட்டோம்னா ஒரு மனுஷனுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இளமை பருவம், அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லறம், அதுக்கப்புறம் முதுமை. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இளமை பருவம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை ஷேப் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் அவன் வந்து லட்சியத்தை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக அவனுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அவனுக்கு வர்ற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நமக்கு நார்மலாகவே இருக்குது, டேட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் விதவிதமாக ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இஷ்டப்படி மாற்றிக்கிறது. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து லட்சியவாதியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட அப்பா அம்மாவோட அரவணைப்புலையும் அந்த கண்டிப்புலையும் வளர்ந்தால் மட்டும்தான் அது முடியும். அதுக்காக தான் நம்ம இந்திய சூழலை வந்து தெளிவாக விதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அம்மாங்கிறது அன்பு, அப்பா அப்படிங்கிறது அறிவு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய வழிநடத்தினா மட்டும்தான் அது வந்து கரெக்டான இதாக வரும். தென் இல்லறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து குழந்தை பருவத்தில் அவன் முடிவு பண்ணிடுறான் எது லட்சியம் அப்படிங்கிற மாதிரி. இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது அவனுக்குன்னு ஒரு துணை தேவைப்படுது. துணையை வச்சுட்டு அந்த லட்சியத்துக்கு அவன் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது நம்ம மேலை நாடுகள் அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு கணவனோட ப்ரொஃபஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மனைவியை நம்ம பார்க்க முடியாது, மனைவியோட ப்ரொஃபஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற கணவனை பார்க்க முடியாது. உன் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நீ பார்த்துக்கோ, அந்த மாதிரி தான். பட் இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட இருந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆணுக்கு நமக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க, சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு நமக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்கிற சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து இல்லறத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம சூழலில் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதுமையில் கண்டிப்பாக சொல்லுவேன், நம்ம நாட்டில் உள்ள முதுமை அடைஞ்ச அந்த பருவத்தில் அவங்களுக்கு கேர் நம்ம கொடுக்குறோம். அட் த சேம் டைம் ஃபினான்ஷியலாக நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். பிலீவ் இட், அவர் ஃபேமிலி சிஸ்டம் இஸ் த வேர்ல்ட் நம்பர் 1 சிஸ்டம். தேங்க்யூ. ஓகே. எப்போ குடும்பத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லுக்கிங் குட், இன்னொன்று வந்து ஃபீலிங் குட். லுக்கிங் குட்டுங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு எப்படி தெரிகிறோம், எப்படி நல்லா தெரிகிறோம் அப்படிங்கிறது. ஃபீலிங் குட் வந்து நிஜமாவே நம்ம நல்லா ஃபீல் பண்ணுறோமா அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு விஷயத்தில் வாய் விட்டு அழணும் போல இருக்கும், அழுதுட்டா ஐ வில் பி ஃபீலிங் குட். ஆனால் மற்றவங்க என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அழமாட்டேன்.
அதனால லுக்கிங் குட் அப்படிங்கிறதுக்கு கீழே வர செயல்களை செய்ய சொல்லி தான் நம்ம குடும்ப அமைப்பு நம்மளை கட்டாயப்படுத்துது. இப்போ இந்த கட்டாயப்படுத்துறதுனால வர மன அழுத்தம் ஒரு குழந்தையிலிருந்தே ஆரம்பிச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைய வந்து ஒரு பூச்செடிக்கு ஒப்பிடுவாங்க. ஒரு பூச்செடி வளர்றதுக்கு உள்ள சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்தாலே அது தானாவே வளர்ந்துரும். ஆனா ஒரு பூச்செடி கிட்ட போய் நீ அந்த பூச்செடி மாதிரி வளரணும், சீக்கிரமா வளரணும், இவ்வளோ பூக்கள் தரணும் அப்படிங்கிற கட்டாயம் தான் இப்போ இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்துக்கிட்டா கூட இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுது. ஒரு அப்பா வந்து அவரோட பையனோட 10th 12th மார்க்கை தான் சமுதாயத்தில் அவரோட ஸ்டேட்டஸை காட்டுற ஒரு கருவியாக நினைக்கிறாரு. இதனால வர டைரக்டான ப்ரெஷரை நம்ம பார்த்துக்கிட்டோம். இதனால மறைமுகமாக நிறைய விளைவுகள் கூட இருக்கு. அவனுக்குன்னு தனிப்பட்ட குறிக்கோள்கள் இருக்கலாம், அவனுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கலாம். அது இசைத்துறைக்கு போகணும், விளையாட்டுத்துறைக்கு போகணுங்கிற ஆசைகள் இருக்கலாம், இல்லைனா சமுதாயத்துக்கு உதவி பண்ணணும், அரசியலில் சேரணுங்கிற ஆசை கூட இருக்கலாம். அதை எத்தனை பெற்றோர்கள் ஆதரிக்கிறாங்க? நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம், இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதே இல்லைன்னு. அதனோட ஆணிவேர் வந்து கண்டிப்பாக குடும்ப அமைப்பிலிருந்து தான் வருது. ஒருத்தனை கட்டாயப்படுத்தப்பட்ட துறையில் அவனால் முழு ஆற்றலை கொடுக்க முடியாது. அப்போ ஒருவேளை அவனுக்கு தோல்வி ஏற்பட்டா கூட அதை தாங்கிக்கிற பக்குவம் அவனுக்கு இல்லை. இந்த குடும்ப அமைப்பு ஒரு நம்பிக்கை இல்லாத மனிதனை தான் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்புக்கு ஏங்குற ஒரு மனிதனை தான் உருவாக்குது. தேங்க்யூ நிவேதா, தேங்க்யூ. ராமையா, நிவேதா, உங்களுடைய விவாதத்தை துவங்கலாம். நம்மளோட தலைப்பு வந்து ஒரு தனி மனிதனை இந்த குடும்ப அமைப்பு எப்படி உருவாக்குது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஒருத்தனுக்கு பிடிக்காத ஒரு துறையில் அவனை கட்டாயப்படுத்தும் போது கண்டிப்பாக அவனோட நம்பிக்கை குறைய தான் செய்யுது. இல்லை நீங்கள் அவன் வந்து சாதிச்சு வர்றான், அவனை வளர்றான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? இப்போ வந்து நமக்கு பிடிச்ச துறையை சூஸ் பண்ணுறாங்க சொல்கிறீங்க, பட் ஆனால் வந்துட்டு அவனை பொறுத்தளவில் அந்த ஃபீல்டை எதுக்கு சூஸ் பண்ணுறாங்கிறதே ஒரு இளைஞனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஃபேக்ட். அவன் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில விஷயங்கள், இப்போ மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுறான் அப்படின்னா ஏன் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுறான்னா ஏன்டா நீ மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுறான்னு அவனுக்கு தெரியல. அவன் சொல்ற ஒரே ரீசன் ஒன்று என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயம் தான் சூஸ் பண்ணுறானே தவிர நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு குழந்தை வந்து அதை பற்றி தெரியாமலே அவனோட குறிக்கோளை சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும்னா அதை மற்றவங்க கட்டாயப்படுத்தி அவன் செய்கிற ஒரு செயலாக இருக்கக்கூடாது. அவனுக்குள்ளே ஒரு பேஷன் இருக்கணும், அந்த தொழில் மேலே அவனுக்குள்ளே ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். பேஷன் இருக்கணுங்க, பட் ஆனால் அதை பற்றி என்னன்னு தெரியணும்ல. பேஷன் மட்டும் வச்சுட்டு போக முடியாது. பேஷன்ங்கிறது இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு கிளியர் ஐடியா வேணும். அதில் என்ன பண்ண போகிறோங்கள கிளியர் ஐடியா இல்லாமல் பேஷன் மட்டும் வச்சுட்டு நம்ம உள்ளே போனால் கற்றுக்கலாமே தவிர அந்த ரேஷியோங்கிற உனக்கு பர்சன்டேஜ் எத்தனை பேர் பேஷன் மட்டும் இப்போ நடிக்க வந்தவங்க எத்தனை பேரும் சென்னையில் வந்தால் தெரியும். நடிக்கணும்னு பெட்டியை தூக்கிட்டு வந்தவங்க ஊரில் இருந்து. ஆனால் எத்தனை பேர் நடிகராக இருக்காங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தில் அவன் சந்திக்கிற அழுத்தம் அவன் சமுதாயத்தில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 12th ஸ்டாண்டர்டில் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், என் பேப்பரை கரெக்ட் பண்ணுறவர் வந்து அவரோட குடும்ப சூழ்நிலையோட ப்ரெஷரை என் பேப்பரில் காட்டிடக்கூடாது இல்லையா? அப்படி நம்ம எளிதாக சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து ஒருத்தங்க ப்ரொஃபஷனுக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொஃபஷனில் பேஷன், நீங்கள் சொன்ன பேஷன் இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. நான் சொல்ல வரதா தான், அவர் அந்த தொழிலுக்கு வந்தது வந்து குடும்பத்தோட கட்டாயத்தினால தான் வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் குடும்பத்தோட ப்ரெஷரை காட்டுற ஒரு மனுஷராக தான் அங்கே இருக்காரு. அப்படி நம்ம எல்லாருமே எளிதில் சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ ராமையா, தேங்க்யூ நிவேதா. திரு நாகப்பன் சார், ரெண்டு பேருமே இந்த எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிறது அப்படின்ற தலைப்புல விவாதிச்சாங்க. இந்த இரண்டு பேர் பேசியதில் எந்த கல்லூரி இந்த நிமிடம் முன்னிலையில் இருக்கிறது? இதுவரையும் நடந்த விவாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே நல்லா பேசினாலும் நிவேதிதா வந்து ஒரு கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஷி brought out. லுக்கிங் குட் அண்ட் ஃபீலிங் குட் அந்த வித்தியாசத்தை வந்து மிக தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு செடி வளர்வதற்கான ஒரு முறையான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அது ஓரளவு தனியாக வளரும் அப்படிங்கிறதையும் ஓரளவு நல்லா சொன்னாங்க. தேங்க்யூ சார். இந்த முதல் கட்ட சுற்றுல நிவேதா நீங்க சற்று முன்னிலையில் இருக்கீங்க. நம்ம பெரிதினும் பெரிதுகளினுடைய இரண்டாம் கட்ட விவாதத்திற்கு நகர்கிறோம். இந்த குடும்ப அமைப்பு சிந்தனையை எப்படி வடிவமைக்கிறது? நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு மேற்கத்திய உலகத்தில் ஒரு இளைஞன் அவன் எப்படி அந்த வீட்டிலேருந்து வெளியில் வருகிறான், அவன் எப்படிப்பட்ட மனிதனாக வெளில வரான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகள் எப்படி வருகிறார்கள்? மெப்கோ, இப்போ இந்தியா அப்படின்னு நம்ம இந்த கண்ட்ரி எடுத்துட்டோம்னா ரூரல் பாப்புலேஷன் அர்பன் பாப்புலேஷன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்டாட்டிஸ்டிக் ஈக்குவல் நம்பர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரூரல்ல இருக்க குடும்ப அமைப்பு, கிராமப்புறங்களில் இருக்க குடும்ப அமைப்பு எப்படின்னு பார்ப்போம். கிராமப்புறங்களில் பொதுவாக எப்படி இருக்குன்னா ஒரு குடும்ப தலைவர் இருப்பார். அவர் ஒரு முதியோராக இருக்கலாம்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அவரை சுற்றி நிறைய பேர் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் டெக்னிக்கலி சவுண்டு பர்சன், டெக்னாலஜிக்கலி வெல் அட்வான்ஸ் அண்ட் சவுண்டு பர்சன் ஒருத்தன் வர்றான். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு அவனோட கருத்தை முன் வைக்கிறான். அந்த இடத்துல அவனோட கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை பெரும்பாலான தருணங்களில். இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அந்த பெரியவருக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்ற ஒரு போர்வேல இவனோட கருத்தை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இப்படி ஒரு தடவை பண்ணி பாப்பா, 2 தடவை பண்ணி பாப்பா, 3 தடவை பண்ணி பாப்பா, 4வது தடவை அவனுக்குள்ளே என்ன திங்கிங் வந்துடும்னா நான் எதுக்கு என்னோட கருத்தை முன் வைக்கணும், எப்படி நான் பேசினாலும் இவங்க என்னோட கருத்தை அக்செப்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு தானே அவன் திங்க் பண்ணுவான். அதனால அவனோட திங்கிங் கெப்பாசிட்டி அப்படியே அழிச்சிடுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய பையன் ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்த்தோம்னா
ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலுமே அவனோட திங்கிங் ஒரு பேக் பின்னாடி இவ்வளோ தானே இருக்கு. ஒரு ஃப்ரண்ட்ல புதுசாக எதை இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே முன் வர்றதே கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அப்படியே வாழ்ந்துட்டான். இது கிராமத்தில் இருக்க சுச்சுவேஷன். இப்போ நகரத்துக்கு வருவோம். நகரத்தில் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையோ என்னமோ தெரியல, எல்லாருமே எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு வேகம் இருக்கு, ஆனா விவேகம் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. அந்த கட்டாயத்தினால அவங்க குடும்பத்தை டோட்டலா மறந்துடுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா அவங்களோட குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு சம்பாதிச்சு மெட்டீரியலிஸ்டிக் நீட் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்களே தவிர அந்த குழந்தைக்கு அடி மனசுல என்ன தேவை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுக்கு தேவையானது லவ், அஃபெக்ஷன், கேர். இந்த 3மே அந்த குழந்தைக்கு கொடுக்கறதே கிடையாது. அதனால அந்த ஒரு தனி ரூம்லயே அதை அடைஞ்சு அதோட செயல்பாடு அந்த ரூம், சிந்தனை செயல்பாடு அந்த ரூம்குள்ளேயே முடிஞ்சு போயிருது. அது பண்ற ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி தரதுக்கு கூட ஆள் இல்லாம போற ஒரு அவநிலை தான் இன்னைக்கு இருக்கு. அந்த குழந்தை நாளை பின்ன வெளியே போய் எப்படி ஒரு தைரியமான மனிதனா வாழ்வான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. தேங்க்யூ செந்தில், தேங்க்யூ. கலசலிங்கம். ஒரு குழந்தை சின்ன வயதிலேருந்தே ஒரு நல்ல ஒழுக்கத்தோட தான் வளர்க்கப்படுது. குடும்ப சூழ்நிலை, இந்திய குடும்ப சூழ்நிலையில இந்த ஒழுக்கங்கள்லாம் கற்பிக்கப்படுகிறது சின்ன வயசுலேருந்தே. அவங்க வளரும் பொழுது எப்படி கற்பிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த குழந்தை வளரும் பொழுதே நல்லதை பேசி நல்லதையே செய்யும் சொல்றாங்க. அப்போ அந்த வளர்ந்த பின்னரும் அது நல்லதே செய்யும், நல்லதையே பேசும், வேற எதையும் பேச தோணாது அதுக்கு. அடுத்து பெர்ஃபெக்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. நீ இதை செய்யணும், நீ படிக்கணும்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு தோணுது நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணுமே தோணுது. அப்போ அந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் எதனால வருதுன்னா, காலையில் ஸ்கூலுக்கு போகணும், திரும்ப வரணும், கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், எல்லா வேலையும் சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வளரும் பொழுது அந்த குழந்தைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அடுத்து சேவிங்ஸ். ஒரு மனிதன் வளர்ந்ததுக்கப்புறம் மற்ற நாட்டிலேயோ மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனும் தனக்குன்னு வச்சுக்குவான், தானே செலவு பண்ணிப்பான், தானே எல்லாத்தையும் செஞ்சுக்குவான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தனக்குன்னு ஒரு துணை இருக்குது, தனக்குன்னு ஒரு சுற்றம் இருக்குது, தனக்குன்னு ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்புக்காக, அந்த சுற்றத்திற்காக, அந்த துணைக்காக தான் ஈட்டும் பொருளை அவன் சேவ் பண்ணும்போது இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம உலக நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்தது நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. தேங்க்யூ குரு, தேங்க்யூ. குரு, செந்தில், நீங்க விவாதிக்கலாம். இப்போ நண்பர் நீங்கள் சொன்னீங்க, நம்ம குடும்ப சூழல் வந்து நமக்கு நல்ல ஒழுக்கங்கள், பண்பாடுகள் எல்லாமே கற்றுக் கொடுக்குது. உண்மைதான், கற்றுக் கொடுக்குது. ஆனால் அது எத்தனை பேர் கடைபெற்றாங்க? பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க கரப்ஷன் தப்பு அப்படின்னு. ஆனால் அவங்களோட காரியத்துக்கு எல்லாமே பைசா கொடுத்து தானே பண்ணுறாங்க. இதுதானே இன்னைக்கு பரவாயில்ல நடந்துட்டு இருக்க சூழல். நம்ம நாட்டில் தப்புகள் பெருகிட்டே போகுதுன்னு சொல்லவே முடியாது. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஊழல் ஒன்றை மட்டுமே நம்ம விஷயமா சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸை மட்டும் பார்க்காம பொதுவாக பார்ப்போம். பொதுவாக பார்க்கும்பொழுது என்ன தேவை அப்படின்னா, ஒரு மனிதன் நல்ல சிந்தனையோடு இருக்கணும். நல்ல சிந்தனை அப்படின்னா ஒழுக்கம் தேவை, கட்டுப்பாடு தேவை. இந்த கட்டுப்பாடுகள்லாம் இந்திய சூழ்நிலையில் மட்டும்தான் இருக்குது. நீ எப்படியோ போ, நான் எப்படியோ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொசைட்டியை தள்ளி விட்டுட்டு போகல இந்தியன்ஸ் யாருமே. ஒரு தமிழ் குடும்பம் நாங்கள் முதல்ல கற்றுக் கொடுக்குறது மரியாதையை நடந்துக்கணும். யாரை பார்த்தாலும் மரியாதை நடக்கணும். இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னா நீங்க வாங்க போங்க தான் பேசணும் தவிர புதுசாக ஒரு மனுஷனை பார்த்துட்டு நீ வா போன்னு பேச மாட்டோம். மரியாதை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மரியாதை வந்து ஒரு கட்டாயமாக்குறதோ இல்லை எதிர்பார்த்து வரக்கூடாது. ஒரு மனுஷனோட அடி மனசுல இருந்து தானாவே வரணும். அது அப்படி ஒரு மரியாதை தான் உண்மையான மரியாதையா இருக்க முடியுமே தவிர, இப்போ அவங்க வர்றாங்க நீ மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்றது நம்ம உடல் ரீதியா தான் செய்யறோம், மன ரீதியா செய்யறது கிடையாது. அதுல ஒரு உண்மை இல்லை. இன்னைக்கு கரண்ட் சினாரியோவை பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கேம்ஸ்ன்றது ஒரு முக்கிய அங்கமாக ஆயிடுச்சு எல்லாரோட வாழ்க்கையிலுமே. இப்போ இந்த கம்ப்யூட்டர் கேம், அவுட்டோர் கேம்ஸ் ஆடும்போது இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெயிக்கிறேன்னா அடுத்த நாள் நீங்க ஜெயிப்பீங்க, அடுத்த நாள் வேற யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க. இப்போ வெற்றியும் தோல்வியும் பார்க்கறதுக்கு சரியான ஒரு ஈக்குலிபிரியம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கேம் ரொம்ப டாமினேட் ஆயிருச்சு. எத்தனை குடும்பங்கள்ல நீங்க வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க, யாருமே சொல்றது கிடையாது. மெட்டீரியலிஸ்டிக் நீடு கொடுத்துற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்க குடும்பங்கள். அதனால இன்டைரக்ட் என்ன பண்றாங்க, அவனோட தோல்வியை அக்செப்ட் பண்ற மனப்பான்மையை அவங்க கத்துக் கொடுக்கறதே கிடையாது. இப்போ பெற்றோர்கள் எல்லாமே வாங்கி தராங்க அப்படின்னு சொல்றது அவங்க செஞ்சு கொடுக்குற வசதி, அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணுமே தவிர அதிலே நம்ம மூழ்கி விடக்கூடாது. தேங்க்யூ குரு, தேங்க்யூ. டாக்டர் ஷாலினி, குரு, செந்தில் 2 பேர் பேசினதுல இவங்களோட ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி இருந்தது? ஏதாவது புதிய அவுட்லுக் வந்ததா? 2 பேரில் யார் முன்னிலையில் இருக்காங்க? 2 பேருமே ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. பட் ஐ வுட் ப்ராப்ளி சே இவர் ரொம்ப சென்சிபிளாக இருக்கார். இவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பேசுகிறாரு. யதார்த்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சு பேசுகிறாரு. வேற இந்த தம்பி வந்து இவர் தியரிட்டிக்கலாக பேசுகிறாரு. நம்ம உலகம் இப்படி இருக்குது, நம்ம ரொம்ப கலாச்சாரத்தில் ரொம்ப மரபு அப்படிலாம் நிறைய சொல்கிறாரு. பட் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குதா? இவர் சொல்கிறத பார்த்தா இவர் குடும்பத்தை உயர்த்தி பேசுகிறதே அவருக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்காரு. அதாவது தன்னை பற்றி, தன்னோட உயர்வை பற்றி, தன்னோட முன்னேற்றத்தை பற்றி, தான் இனிமேல் எங்கே போகணுன்ற இலக்கை பற்றி அவர் பேசலை. பட் திஸ் பாய் இஸ் ஸ்பீக்கிங் ஆல் தோஸ் திங்ஸ்ன்றதுனால ஐ ப்ராப்ளி ஃபீல் ஹீ இஸ் டூயிங் பெட்டர். தேங்க்யூ.
இந்திய குடும்ப அமைப்பு முறை உருவாக்கி தரக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இது குறித்து தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆட்சி பெரிதும் பெரிது கீழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு நாம் குடும்பத்திற்கும் தனி மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவுகள் குறித்து தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். பெரிதினும் பெரிதிகளின் 3ஆம் விவாதம் துவங்குகிறது. இந்த குடும்ப அமைப்பு, இந்த சிஸ்டம் மகிழ்ச்சியை தருகிறதா இல்லை மகிழ்ச்சியை சிதைக்கிறதா, இது குறித்து தான் பேச வேண்டும். கலசலிங்கம், இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பரபரப்பான வாழ்க்கை, மெக்கானிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல மனுஷன் வந்து எதையுமே டக்குன்னு அடைஞ்சிட முடியாது. ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரான். அப்படி தாண்டி வர்ற மனுஷன் நிஜமாவே எதை தான் தேடுறான்? ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிலையான ஆனந்தம், இதை தான் தேடிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை இந்திய குடும்ப சூழ்நிலை முதல்ல ரொம்ப அழகாவும் ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எடுத்து ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 83% இந்தியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட ஃபேவரட் பாஸ்ட் டைமே வந்து இந்த மாதிரி தன்னோட குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி இல்லாத ஒரு இடத்துல எப்படி மனுஷன் இருக்க முடியும்? அவங்க எதிர்பார்க்கறது வந்து அதுதான் குடும்பம் அப்படிங்கிறது இப்ப இருக்க சர்வேயே வந்து சொல்லிடுது. ஒரு மனுஷன் தனிமையா இருக்கும்போது அவனுக்கு தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை தூண்டுதல் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிஸ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸுக்கும் கூட இருக்க மனுஷங்களுக்கும் வந்து குறைவே இருக்கிறது கிடையாது. அப்போ அங்கே முதல்ல என்ன வருது அப்படின்னா டீம் ஒர்க் அண்ட் ஷேரிங், இந்த ரெண்டும் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம சிஸ்டத்தில் இயல்பாகவே இருக்குது. இது இருக்கும்போது அந்த மனுஷன் சமுதாயத்துக்கு போனாலும் அந்த செயல்களை டீம் ஒர்க் அண்ட் ஷேரிங் அவன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதாலும் ரொம்ப சந்தோஷமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கான். ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கப்படுற ஒரு விஷயம். அதனால இயல்பாகவே அவனுக்குள்ள ஒரு மனசாந்தி, ஒரு அமைதி அப்படிங்கிறதும் ரொம்ப வந்துடுது. ஒன்றும் இல்லை, இப்போ மார்ச் மாதம் எல்லார் வீட்லேயும் இந்த எக்ஸாம் 12th எக்ஸாம் ஃபீவர் வந்து வந்துடும். அந்த பையன் படிக்கிறானோ இல்லையோ, அந்த வீட்டில் இருக்க அம்மா அப்பா அவனை காலையில் எழுப்பி விட்டு அவங்க அப்பா கடைக்கு வெளியில் போய் ஊரில் இருக்க எல்லா பேப்பரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதில் இருக்க எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பரையும் கட் பண்ணி கொடுத்து இந்தா நீ படி அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க. படின்னு சொல்கிற இடத்துல வேணா அது வந்து தப்பாக இருக்கலாம், அவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தராத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அவன் கையில் அந்த 180+ அப்படிங்கிற அந்த கட் ஆஃப் வரும்போது அவன் அடையிற அந்த மகிழ்ச்சியும் அந்த நிலையான ஆனந்தத்தையும் தரது எது அப்படின்னு பார்த்தீங்களா, இந்திய குடும்ப சூழ்நிலை தான். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களே எடுத்துக்காங்களேன், டிவியில் பேச வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் வந்தாலே போதும், உங்களுக்கு ஏன் இத்தனை சப்போர்ட்டர்ஸ், உங்களுக்காகவே இத்தனை பேர் வந்திருக்காங்க, நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்காக 4 பேர் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இல்லை? நீங்கள் அதுக்காக சந்தோஷப்பட மாட்டீங்க? ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமா இருக்க வேண்டியது அவனோட குடும்ப நிலையில உள்ள மகிழ்ச்சி தான். ஆனா இந்த மகிழ்ச்சி இப்போ வந்து நான் மகிழ்ச்சியை சிதைக்குதுன்னு கூட சொல்ல வரல, அது வந்து ஒரு கட்டாயமாக்கப்படுற ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு. மகிழ்ச்சி வந்து மனதளவுல இருந்து வரணும், ஆனா இங்க வந்து உதட்டளவுல மட்டுமே இருக்கு. லாட்டர் தெரபின்னு ஒன்று சொல்றாங்க, அது ஏன் வந்தது? முதல்ல லாட்டர் தெரபிங்கிறதே மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்குறாங்க, பணம் கொடுத்து வாங்குறாங்க. இந்த மகிழ்ச்சி குடும்ப சூழ்நிலையில் கிடைக்காதனால தான் அவங்க லாட்டர் தெரபிக்கே போறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் இந்த கட்டாய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் தன்னோட சக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ற போர்வையில வந்து தன்னோட சுயநலத்தை வந்து அடுத்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட திணிக்கிறாங்க. இதனால அவங்க மன அழுத்தம் ரைஸ் ஆகுது. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கு, டீம் ஒர்க், ஷேரிங். ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு பெரியப்பா பையனோட திருமணத்துக்கு நீங்க எத்தனை நாள் முன்னாடி போறீங்க? 10 நாள் முன்னாடி போவீங்களா? கண்டிப்பா இல்ல. இப்போ வந்து கட்டாயமாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்கு. நான் கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்காக மட்டுமே இப்ப போறீங்க. நான் இவ்வளவு மொய் எழுதினேன், அதனால அவன் இவ்வளவு மொய் எழுதுறான். இப்போ திருவிழான்னு எடுத்துக்கலாம், கிராமப்புறத்துல திருவிழா நடந்தது. முன்னாடிலாம் வந்து அது வந்து மகிழ்ச்சியோட ஒரு அங்கமா தான் இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. திருவிழாங்கிற ஒரு இடத்துல வெட்டுக்குத்து சம்பவம் தான் நிறைய நடக்குது. இப்போ வந்து பெண்ணுன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புகுந்த வீட்டுக்கு போறாங்க, அவங்களோட கருத்து சுதந்திரம் கண்டிப்பா அங்க பாதிக்கப்படுது. எத்தனை பேர் தன்னுடைய மருமகள் சொல்ற பேச்ச கேட்டுக்கிறாங்க? கிராமத்து பெண்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய சொந்த மாமா பையன் இல்லைன்னா அத்தை பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல தான் இருக்காங்க. கிருத்திகா, இதெல்லாம் கட்டாயமாக்கப்பட்ட ஆனந்தம் என்கிறார் கிருத்திகா. நந்தினி, உங்களுக்கான வாதம் என்ன? நிச்சயமா இல்ல. கட்டாயப்படுத்தி வர்றது அப்படிங்கிறது உங்களை ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா எந்த மனுஷனும் செய்ய மாட்டான். இயல்பா நாங்களும் சொல்ல வரோம், செய்யல. நீங்க சொல்றது அப்படி கிடையாது. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்கன்றீங்க. நான் சொல்ற ஃபோர்ஸே கிடையாது. உங்க அப்பா உங்களுக்கு வந்து காலேஜ்ல சீட் கட்டி பணம் கொடுத்து படிக்க வைக்கிறாரு. அப்ப அவர் உங்ககிட்ட நீங்க நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது, அந்த எதிர்பார்ப்பு தப்பா? நான் தப்புன்னு சொல்ல வரல.
அது வந்து எப்போ நீ வந்து கண்டிப்பா நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், நீ இவ்வளோ அவுட்புட் எனக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை முன்னாடி வைக்கிறது தான் தப்புன்னு சொல்லுவேன். உங்களை வந்து காலேஜ் டாப்பரா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஒரு பாஸ் மார்க்காவது வாங்கிட்டு வான்னு சொல்லி எந்த ஒரு அப்பாவும் எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படி நீங்க தப்புன்னு இல்ல சொல்லி நான் பாஸ் மார்க் வாங்க அப்படின்னு எந்த அப்பாவும் இப்ப சொல்றது இல்ல. கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாதான் என்னோட சொசைட்டல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும் தான் எல்லா அப்பாவும் சொல்றாங்க. பாஸ் மார்க் வாங்க எந்த அப்பாவும் சொல்றாங்களா? கண்டிப்பா இல்ல. இங்க பாருங்களேன், நம்பர் ஆஃப் அந்த சைக்கியாட்ரிக் சென்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இந்தியாவுல சைக்கியாட்ரிக் சென்டர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. நீங்க சொல்ற மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தால மட்டும் வரக்கூடிய விஷயம் கிடையாது. இங்க நம்ம பேசுறது குடும்ப சூழ்நிலை. பாருங்களேன், நான் இப்போ வந்து ஒர்க்கிங் உமன் பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒர்க்கிங் உமனுக்கு வந்து வேலை செய்யற இடத்துல இருந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அவ வீட்டுக்கு வரும்போது ஆறுதலா காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இல்ல. ஏன்னா அவர் கணவர் இன்னொரு வேலையில மூழ்கி கிடக்குறாரு. நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம்ன்றது இந்தியாவில் இருக்கு, ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமும் இருக்கு. நீங்க சொல்றது வந்து சிட்டிஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப நான் வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது வந்து தப்பு இல்லையா? இப்போ வந்து நான் வந்து வீட்டு வேலையும் சரியா பார்க்க முடியல, நான் ஒர்க்குக்கு போனேன்னா என் குழந்தை எப்படி இருப்பா, அவ என்ன செய்வா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அது வந்து நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த மன அழுத்தத்தை குறைக்க வேண்டிய வேலையை இந்த குடும்ப அமைப்பு செய்யறது இல்ல. கண்டிப்பா செய்யறாங்க. நீங்க ஒரு கஷ்டம்னு போய் உங்க அம்மா கிட்ட போய் நீங்க அழுதுருக்கீங்கன்னா உங்க அம்மா வந்து உங்களை வந்து சரி பரவாயில்ல விடுப்பா அடுத்த தடவை பாத்துக்கலாம் சொல்றது இல்ல. உங்க வீட்டுல நடக்குதா இல்லையா? கிருத்திகா, ஒரு விஷயம் சொன்னீங்க, மனநல மருத்துவர்களை பத்தி சொன்னீங்க. உண்மையிலேயே இந்தியாவில் மனநல மருத்துவர்களுக்கான தேவை இருக்குது. ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல மனநல மருத்துவர்களுக்கான தேவை இருக்கு. அதை பத்தி சொன்னீங்க கிருத்திகா. பாஸ்கர் சக்தி சார், நந்தினி, கிருத்திகா இவர்களுடைய இந்த விவாதம் ஃபோக்கஸ்டா இருந்ததா? பெண்கள் எப்போவுமே என்னை பிரமிக்க வைக்கிறாங்க. இது வரைக்கும் பேசின எல்லாருலேயும் இவங்க 2 பேரும் ரொம்ப ஆர்குமெண்ட்டுங்கிற லெவலில் ரொம்ப பிரமாதமாக 2 பேருமே பேசுனாங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய பாயிண்ட்டை கன்சல்டேட் பண்ணி சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக கோர்வையாக. இவங்களும் அதுக்கு சற்றும் குறையலை. முதல்ல அவங்க சொன்ன விதம், அவங்க கட்சியை சொன்ன விதம் கொஞ்சம் வீக்காக இருந்தது. பட் ஆர்குமெண்ட்டில் 2 பேருமே ரொம்ப டஃப்பாக தான் பேசினாங்க. இருந்தாலும் இவங்க சிறப்பாக பேசினாங்க, இவங்க மிக மிக சிறப்பாக பேசினாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த 3 கட்ட விவாதத்தில் நந்தினி முதல் முறையாக உங்களுடைய கல்லூரியை முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பெருதுகளினுடைய ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விதமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கண்டென்ட் வைஸ் நகர்றது இருந்தாலும் வெற்றிக்கான இலக்கை நோக்கி இந்த 2 கல்லூரிகளும் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்காங்க. நாம பெருதுகளினுடைய 4ஆம் கட்டத்திற்கு செல்கிறோம். இந்த குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த எமோஷனல் பாண்ட் அதிகார மையமாக செயல்படுகிறதா, இல்லை இதுவே நம்மை நெறிப்படுத்துகிறதா? இதைத்தான் பெருதுகள் 4ஆம் கட்ட வாதமாக வைக்கிறது. ஒரு இயற்கை வந்து நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு ரூலை வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. அதில் இந்தியன்ஸ் வந்து அக இயற்கை அப்படின்ற விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த அக இயற்கை தான் ஒரு எமோஷனல் பாண்டா மாறுது. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு பையன் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டு வீட்டுக்குள்ள வரான் அப்படின்னா அந்த தாய் அழுறா. அங்க இருக்க அந்த எமோஷனல் பாண்ட், அந்த டியர்ஸ் அவ விடுறதுனால அவன் நினைக்கிறான், ஐயோ நம்ம அம்மா அழுறாளே, நம்ம வந்து இந்த கெட்ட குணத்தை நம்ம விடணுமே அப்படின்ற அந்த இதை வந்து நினைக்கிறான். இப்போ வந்து ஃபாரின் கல்ச்சர்ல எல்லா அடிக்ஷனுமே ஜாஸ்தி. மெயினாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அடிக்ஷன்னால நம்மளுக்கு என்ன வருது, ஒரு டெஃபிஷியன்சி டிசீஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து நம்மளுக்கு வருது. 89.2% இந்த வேர்ல்ட்லேயே எல்லாரும் இன்டர்நெட்டை தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு இந்திய சூழலில் ஒரு குழந்தை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறப்ப எல்லாரும் பார்க்குறாங்க, தன் அம்மா பார்க்குறாங்க, தன்னோட அப்பா வந்து பார்க்குறாங்க. உன்னை வந்து தனியா விட்டுறது கிடையாது. நீ ஒரு ரூம்குள்ள போய் நீ இன்டர்நெட்டை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி யாரும் உன்னை வந்து விட்டுறது கிடையாது. அவங்க அந்த எமோஷனல் பாண்ட் அவன் பார்க்கறதுனால அவன் தீய வழியில போகாம ஒரு நல்வழிக்கு வரான் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாராமீட்டர் ரீடிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நான் கொண்டு வரேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்திய குழந்தை வந்து தன் குடும்ப சூழல்ல இருக்கிறப்ப எல்லா பிரச்சனையும் பார்த்து வளருது. தன் அப்பா அம்மாக்குள்ள நடக்கிற ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் தன்னோட ரிலேட்டிவ்ஸ்குள்ள நடக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தை வளருது. அப்போ அவனுக்கு வந்து இயல்பாவே பாராமீட்டர் ரீடிங் அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்னால ஒரு இந்திய குழந்தைனால கண்டிப்பா, ஒரு இந்திய இளைஞனால, ஒரு இந்திய மனிதனால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அந்த பாராமீட்டர் ரீடிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம இந்திய குடும்ப சூழல்ல வருது அப்படின்றத நான் வந்து சந்தேகமே இல்லாம சொல்லுவேன். பவ்யா, தேங்க்ஸ். சுகுராஜ், உங்களுக்கான தருணம். சகோதரி ரொம்ப அருமையாக பேசுனாங்க. நமக்காண்டி ஒரு ஆள் கண்ணீர் விட்டால் ரொம்ப பிடிக்கும். உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், நமக்காண்டி ஒரு 4 பேர் அழுகிறது உண்மையில நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த லெவல் எப்படி ஆகும் தெரியுமா? ஒரு நேரத்தில் அந்த 4 பேர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி லைஃப்பில் என்னன்னா, அன்பே ஒரு மேலே திணிக்கப்படுது. நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லெவல் வரும்போது அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஏமாந்து தான் போகிறோம். எல்லா நேரத்துலையும் நம்மளால எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நம்ம அப்பா சொல்லுவார், உங்கள் அண்ணன் எப்படிடா இது பண்ணுறான், அவன் தான் என் பிள்ளை, நீ இந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு தாட் வரும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், எங்கள் அப்பா அம்மாக்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்காமல எல்லாம் கூட தூக்கி வச்சிருக்கோம்னு சொல்கிறது வந்து எப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் இது பாதிக்குது. கூப்பிட்டு போய் நம்ம ஒரு வீட்டில் வச்சுட்டு கதை உடச்சிட்டு நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க்குக்கு போயிடுறாங்க. அவங்க உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு வீட்டு சிறையை அவங்களோட விருப்பம் இல்லாமல் நம்ம அன்புங்கிற பேரில் திணிக்கிறோம். இங்கே வந்து உள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்றீங்க. நேத்து நான் ட்ரெயின்ல ஒருத்தவரோட பேசிட்டு வந்தேன். அந்த தாத்தா சொல்றாரு, ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஃபார் மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் உயரணும் அப்படின்னு நினைச்சா அவங்களே இருந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த பேரண்ட்ஸே நான் வந்து மெழுகுவத்தியா இருந்து எரியிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, என் பையன் முன்னேறணும், அந்த பாயிண்ட்ல அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. நாகப்பன் சார், இவங்க 2 பேரும் எப்படி பேசினாங்க? ஃபோக்கஸ்டா பேசினாங்களா? நம்ம கேட்டது இமோஷனல் பாண்டுங்கிறது அதிகார மையமாக செயல்படுகிறதா, அது வந்து என்னை நெறிப்படுத்துகிறதா அப்படிங்கிறத கேட்டேன். இன்னும் கூட இதில் வந்து நல்லா விவாதித்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னை நெறிப்படுத்துகிறது அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து பவ்யா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. யூ ஆர்கியூட் வெரி வெல். நீங்கள் சுப்புராஜ், யூ ஹேட் அ லாட் ஆஃப் குட் பாயிண்ட்ஸ், நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க. பட் ஐ திங்க் த டெலிவரி குட் ஹேவ் பீன் பெட்டர். அதை நீங்கள் கன்விக்ஷனோடு இன்னும் நல்லா சொல்லியிருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எலாபரேட்டாக சொல்லியிருந்திருக்கலாம். இந்த நிமிடத்தில் யார் முன்னிலையில் இருக்காங்க? நிச்சயமாக பவ்யா தான். ஒவ்வொரு கணமும் தராசினுடைய முள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறிட்டே இருக்கு. 4ஆம் கட்ட விவாதத்தில் 2 கல்லூரிகளுமே சரி சமத்தில் இருக்கீங்க. இதுதான் மிக முக்கியமான கட்டம். இந்திய குடும்ப அமைப்பின் பலங்களும் பலவீனங்களும் குறித்து தான் ஆழமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதுவரை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது ஆட்சி பெரிதினும் பெரிது கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு நாம் குடும்பத்திற்கும் தனி மனிதனுக்கும் இடையில் உள்ள உறவுகள் குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவாதிப்போம். எந்த சிஸ்டத்தை பத்தி பேசினாலும் பயன்பாடு, பயன் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த குடும்ப அமைப்பு உருவாக்கக்கூடிய மனிதன் சமூகத்திற்கு எப்படி பயன்படுகிறான், இதைத்தான் பெரிதினும் பெரிதுகள் 5ஆம் கட்ட வாதமாக எழுப்புகிறது. கோலப்பன், அதாவது நம்மளோட சோசியல் சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா பல குடும்பம் சேர்ந்தது தான் ஒரு சமூகம், சரிங்களா? இந்த குடும்பத்தில் ஏற்படுற ஒரு சின்ன பிழை சமூகத்தில் எப்படி பிரதிபலிக்குதுன்னு நம்ம நாளுக்கு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகமே பயப்படுற ஒரு விஷயம் தீவிரவாதம். அதாவது லேட்டஸ்ட்டாக பாம்பேல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு நம்ம நாடே வந்து பதட்டப்பட்டிருக்கோம். அப்போ அங்கே கைதான கசாப்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீ சத்ரபதி சிவாஜி டெர்மினஸில் ஒரு AK-47 எடுத்து கடகடன்னு சுடுற, உன் கண்ணு முன்னாடி ஒரு பிஞ்சு குழந்தை அடிபட்டு சாகுற அந்த சமயத்தில் உனக்கு தெரியலையா தீவிரவாதம் எவ்வளோ கொடூரமான விஷயம்னு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அதுக்கு கசாப் சொல்கிறான், எனக்கு சுடப்போதில் அந்த குழந்தைய பற்றி ஞாபகம் இல்லை, பாகிஸ்தானில் என் தங்கச்சியோட கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் ஞாபகம்னா. இந்த 2 மாதத்தில் மதுரையில் கழுத்தறுத்து கொலை செஞ்ச சம்பவங்கள் ஒரு 10க்கு மேலே இருக்கும். அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துச்சு, மதுரையில் என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா அப்படின்ட்டு எல்லாரும் போய் அந்த மதுரை காவல்துறை ஆணையத்தை கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு இப்போ என்ன? அப்போ அதுக்கான காவல்துறை ஆணையர் பதில் சொல்கிறாரு, ஒரு ரவுடியோ ஒரு கொலைகாரனோ ஒரு கொலையை செஞ்சிருந்தானா நாங்கள் போய் தடுத்திருக்க முடியும், ஆனால் இந்த 10 கொலைகளும் குடும்ப அழுத்தத்தின் காரணமாகவே செய்யப்பட்டது அப்படிங்கிறார். அதாவதுங்க ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருந்துச்சுங்க. அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் வேல்யூ எஜுகேஷன் மாரல் கிளாஸ் நடத்துவாங்க, சரிங்களா? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போய் எப்படி கிளாஸில் எப்படி போகுது அப்படின்னு. அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, இல்லைங்க மாரல்னு ஒரே ஒரு நல்ல கிளாஸ் இருந்துச்சு, அதையும் இப்போ எடுத்து விட்டுட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா என்னாச்சு, போர்ஷன் முடிக்க முடியல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இல்லைங்க 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு, அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு தேவையில்லாமல் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கதை சொல்லி கொடுக்குறீங்க, இது தவிர வேறு ஏதாவது சொல்லி கொடுக்கலாமே. இன்றைக்கி அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்டில் C++ம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. இந்தியா பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. இப்போது அமெரிக்காவில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் தமிழகத்தில் இருக்கிற இன்ஜினியர்ஸை விட கம்மி, சரிங்களா? இது ஒத்துக்க வேண்டியது. ஆனால் எங்கே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு? எங்கேயுமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலை. நீங்கள் டெக்னாலஜி ஓரியன்டாக கூட யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பல மணி நேரம் மின்வெட்டு இருக்குது. இங்கே எத்தனையோ ஈஸியும் ட்ரிபிள் இன்ஜினியர்ஸும் இருக்கான். எவன் இதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்தாங்க? அதான் இப்போ எங்களோட கேள்வி. நம்ம வந்து இப்படி நிறைய பிரச்சனை பார்க்கலாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் அப்படின்னு பார்த்தோம்னா சுயநலம் தான். நான் இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. இங்கே எல்லாரும் நம்ம நல்லவனாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எவனையும் ஒழுக்கமாக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது நல்லவனுக்கும் ஒழுக்கத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. 4 பேர் நம்மளை பார்க்குறான்,
தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நல்லவன். நம்மளுக்கு கண்காணிக்க யாருமே இல்லை, அப்பவும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஒழுக்கமானவன். இன்னைக்கு நம்ம வந்து நல்ல சமுதாயத்தை கிரியேட் பண்ணி வெற்றி கண்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒழுக்கமான சமுதாயத்தை கிரியேட் பண்ணதால நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். அபிநயா, உங்களுடைய பதில். நாட்டோட அஸ்திவாரம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட குடும்ப அமைப்பு தான். அந்த குடும்ப அமைப்புல இருந்து ஒரு வர இளைஞனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணணும். அந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் வேணும். என்னென்னா அட்ஜஸ்டபிலிட்டி, ஹெல்பிங் டெண்டன்சி, கிளியர் டெசிஷன் மேக்கிங். அந்த அட்ஜஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, தனியாக எந்த குழந்தையும் இருக்கிறது இல்லை. இதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா தனியாக இருப்பான், அம்மா தனியாக இருப்பாங்க, பிள்ளை தனியாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில கூட ஒரு 4 சொந்தம் வந்துருது. அப்போ அவன் சின்ன வயசுல இருந்து அட்ஜஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி வந்து வந்துருது. அப்படி வர்றப்போ நாளைக்கு அவன் சமுதாயத்துக்குன்னு வர்றப்போ ஊருடன் ஒத்துபால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அப்படி இருக்கப்போ அந்த சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு ஊரோட ஒத்து போய் தன்னால முடிஞ்ச உதவியை சொல்றான். ஹெல்பிங் டெண்டன்சிக்கு ஒரு ஈஸியான உதாரணம் சொல்றேன். குஜராத்ல பூகம்பம் வந்தா தமிழ்நாட்டுல இருக்கவே கதறான். ஸ்ரீலங்கால அடிச்சா இந்தியாவில் அழுகுறான். ஸோ மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு நம்மளோட அன்பு, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது பறந்து விரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஒரு கிளியர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் எப்படி வருதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ராவப் இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து உங்க பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. ஒரு வீட்டில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த பிரச்சனையை பார்த்து வளர்றவன் எப்படி இதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம குடும்பம், நம்ம தாத்தா பாட்டி எப்படி கொண்டு வராங்க, நம்ம அம்மா அப்பா இந்த சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து அவனுக்கு இன்பில்ட்டா வந்துருது. ஓகேயா? அபிநயா கோலப்பன், இந்த எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிறது இந்த தலைப்புல உங்க விவாதத்தை துவக்கலாம். நீங்க வந்து ஒத்து போற விஷயத்தை பத்தி சொன்னீங்க. அதுக்கு ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சான். அந்த ஒய்ஃப் நினைச்சாலாம் நம்ம ஹஸ்பண்ட் ஏன் சரியில்லை அப்படின்னு நினைச்சாலாம். பக்கத்து வீட்டை பார்த்தாலாம், அங்கேயும் ஹஸ்பண்ட் சரியில்லையா. இங்கே பார்த்தாலாம், அங்கேயும் சரியில்லையா. எதிர்த்த வீட்டை பார்த்தாலும் அங்கேயும் சரியில்லையா. அவன் நினச்சிக்கிட்டாலாம், ஓ சரியில்லாதான் சரி போல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த சூழல் இப்படிதான் இருக்குங்கிறதா எங்களோட குற்றச்சாட்டு. இது வந்து எப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க அத்தனை பேர் கிடையாது, அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. ஏன்னா ஊர்ல இருக்க அத்தனை பேர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறவ தாங்கிட்ட என்ன குற்றம்னு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாளே. நீ வந்து பர்ஃபெக்ட்டா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைசிங் ரிப்போர்ட் வந்து உன் குடும்பம் தான் தருது. எப்படின்னா, நீ வந்து ஒரு தப்பு செய்யற அப்படின்னா உன் குடும்பம் போ பண்ணு போ அப்படிலாம் விடுறது இல்ல. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, வீட்டுல வந்து ஒருத்தன் தப்பு பண்றானா பண்ணாத தம்பி அப்படின்னு சொல்லுவான். உங்களோட குடும்பம் இதோடய நின்னு போகுது. தப்ப பண்ணாத, ஏன் பண்ணாதேங்கிற ஒரு பார்வைக்கு நீங்க போகவே இல்லை. நான் சொல்ல கேளுங்க, இவங்க வீட்டுல அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா 4 பேர் பாக்குறான், அவன் பண்ண முடியாது. அவன் எங்க தெரியுமா காட்டுவான், சொசைட்டில ஒரு மறைவான இடத்துல காட்டுவான். கரெக்டுங்களா? உங்க வீட்டுக்குள்ள நான் நல்லா வளர்க்குறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நல்லா வளர்க்கல, அது சொசைட்டி எவ்வளவு பேர் பாதிக்குதுன்னு தான் பார்க்கணும். பாஸ்கர் சக்தி சார், அபிநயா கோலப்பன், இந்த கட்ட விவாதம் எதை நோக்கி நகர்ந்தது? இவங்க ஓவரால் பிரசன்டேஷன் எப்படி இருந்தது சார்? இதுக்கு முன்னாடி பேசின எல்லாரையும் விட இந்த டிபேட்டில் தான் சில புது விஷயங்கள் உள்ளே வந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். உதாரணமாக கோலப்பன் பேசுங்க. முதல் முறையாக சமூகத்தில் இருக்க பிரச்சனை, குடும்பத்திலிருந்து ஒரு ஒழுக்கமானவன் வரணுங்கிற விஷயத்தை வந்து கோலப்பன் தான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொன்னார். இவங்களும் நல்லா பேசினாங்க. பட் கோலப்பன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பேசினார்னு நான் நினைக்கிறேன். ஒரு குடும்பம் வந்து ஒரு பந்தய குதிரைகளை தயார் பண்ணுற ஒரு அமைப்பாக தான் இருக்குது நம்ம இதில். அது தாண்டி வேறு சென்சிபிளான மனிதர்கள் உள்ளேருந்து வெளியில் வரணுன்ற விஷயத்த இந்த ஒரு செக்மெண்ட்டில் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. பெரிதும் பெரிதுகளினுடைய 5ஆம் கட்ட விவாதத்தை முடிச்சிருக்கோம். 2 கல்லூரிகளுமே ஒரு நெருக்கமான புள்ளிகளோடு தான் இருக்கிறீங்க. இந்த 2 காலேஜஸ்லையும் 2 பேரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 பேரும் உங்கள் எதிரணியில் பேசிய இந்த 5 பேர் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 5 பேருடைய கருத்துக்களை நீங்கள் உடைக்கலாம். யார் அந்த 2 பேர் நீங்க டிசைட் பண்ணலாம். இந்த 2 கல்லூரிகளுமே தங்களுக்குள் 2 பேரை தேர்வு செய்ய போகிறார்கள். இதுவரை பேசிய 5 பேரினுடைய கருத்துக்களையும் இவர்கள் உடைக்கப் போகிறார்கள். ஒரு கடும் விவாதம் பெரிதினும் பெரிதுகளில் நடக்கப் போகும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இது ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். நிவேதா, யார் வர போறீங்க? எங்க அணியில இருந்து நான் செந்தில் சிவகுருவையும் கோலப்பனையும் ரெப்ரசன்ட் பண்றேன். செந்தில் சிவகுரு அண்ட் கோலப்பன். குரு வெங்கடேஷ், உங்கள் அணியில் இருந்து 2 பேர் யார்?
நந்தினி அண்ட் பாவ்யா. நந்தினி, பவ்யா, யார் முதல்ல ஆரம்பிக்க போறீங்க? நந்தினி. இந்தியாவில் வந்து ஒழுக்கங்கள் வந்து யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை, யாருமே சமூகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து மதுரை எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோவையில் சிறுதுளி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பெண் தான். அந்த பெண் பேர் வந்து வனிஷா. அவங்க வந்து ஒரு படித்த இளைஞி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அதை வந்து ஒழுங்குபடுத்தி சீர்குலைக்குவாங்க நடந்துட்டு இருக்கு. அதை சுத்தப்படுத்துறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. நீங்க சொல்ற அந்த சிறுதுளின்ற அமைப்பு ஒண்ணுதான் இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை சிறுதுளி அமைப்புகள் இருக்கு சொல்லுங்க. இப்போ நீங்க பேசுனது வந்து சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸ்ன்றது கத்து கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கிரெடிட் கார்டு சிஸ்டம்ல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கிரெடிட் கார்டு சிஸ்டம்ன்றது என்ன? அடுத்த மாசம் வர்ற சம்பளத்துக்கு நான் இந்த மாசமே செலவழிச்சிடுறேன், வர்ற சம்பளத்துக்கு நான் அந்த வட்டி தான் கட்டிட்டு இருக்கேன். இப்போ எங்க போகுது உங்க சேவிங்ஸ்? இன்னைக்கு கிரெடிட் கார்டு சார் சொன்ன மாதிரி கோயில்பட்டி விருதுநர் மேற்கொண்டு எல்லா பேங்க்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே விற்கிறாங்களே, இது பிரபலமாறதுக்கு காரணம் என்ன? நீங்க சேவிங்ஸே அப்ப இந்தியால இல்லன்னு சொல்ல வரீங்களா? இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாள் இருந்ததை பத்தி நீங்க பேசுறீங்க, ஆனா இன்னைக்கு நடப்பு நிலை நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 பேர் ஒரு நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள்னு வச்சுப்போம். நான் ஒரு கிரெடிட் கார்டு சிஸ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு பண உதவி நீங்க என்கிட்ட வந்து கேக்குறீங்க, என்னால கொடுக்க முடியாது. நான் என்னோட சிச்சுவேஷனை விளக்குனாலும் நீங்க கேட்கற மனப்பக்குவத்துல இல்ல. அப்ப நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்க? இல்ல அப்படின்னாலும் உங்ககிட்ட கொடுக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க நெருங்கின சொந்தமா இருந்தா உதவுற மனப்பான்மை இந்திய இளைஞர்கள் கிட்ட இருக்கு. இல்லைங்க, நீங்கள் தியேட்டிக்கலாக சொல்கிறீங்க எங்கள் இந்திய இளைஞர்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தமிழகத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? பத்திரிக்கையில் பேர் போடலேங்கிறதுக்காக கல்யாணத்தில் சண்டை போட்ட ஒரே ஆட்கள் நம்ம தாங்க. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க எனக்கு இருக்குன்னு. இன்னொன்று ஒன்று சொன்னீங்க, அதாவது இன்னைக்கு இருக்கிறதுல எல்லா தப்புகள் குறைஞ்ச நாடு வந்து இந்தியா தான் அப்படின்னீங்க. இது அப்படியே உள்ட்டாங்க. உண்மை அதாங்க. விமன் ஹராஸ்மெண்ட்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க. ரேப் விக்டிம்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? அதில் இந்தியா தாங்க ஃபர்ஸ்ட். 8 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் நாங்கள் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் தியரிட்டிக்கலாக சொல்கிறீங்க எங்களுக்கு இப்படி இல்லை இப்படி இருக்குது அப்படிங்கிறீங்க. நாங்கள் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க் யூ ஃபார் போத் த காலேஜஸ். தேங்க் யூ. ஓகே பேனலிஸ்ட், இப்போ நீங்க இந்த 2 காலேஜஸ்டையும் உங்க கேள்விகளை கேட்கலாம், நேரடியாக விவாதத்தில் ஈடுபடலாம். முதலில் டாக்டர் ஷாலினி. ஒன் திங் ஐ வாண்ட் அஸ் திஸ் டீம் இஸ், வெளிநாட்டில் சரியில்லை நம்ம ஊரில் சரியா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா? வெளிநாட்டிலேயும் அவங்க பசங்களுக்கு சொல்லித்தராங்க, அவங்களுக்கும் நல்ல கலாச்சாரம் இருக்குது. பொதுவாக நம்ம அவங்களாம் சரியில்லை நான் தான் கிரேட்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இப்போ நேற்று ஒரு ட்ரெயினில் ஒரு தவிர்த்த வந்தோம். அவருக்கு வந்து 73 ஏஜ் ஆகுது. அவர் வந்து ஃபாரின்ல போய் தன்னோட குழந்தையோட இருந்துட்டு வந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கேட்டோம் மேம். அவர் சொல்றாரு அந்த ஃபாரின்ல வந்து கல்ச்சரே கிடையாது. ஒருத்தவங்களோட அந்த அவங்க பார்த்த அனுபவத்துல இருந்து தனி மனிதர் யாரோ ஒரு தாத்தா கிட்ட கேட்டுட்டு அவருக்கு இருக்கிற ஒரு ஒப்பீனியனை நீங்க பொதுவான விஷயம் எப்படி சொல்லலாம்? நீங்க ஒரு 10 தாத்தா 100 தாத்தா கிட்ட பேசிட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருந்தீங்கன்னா கரெக்ட், உங்க சர்வே கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். பொதுவாக அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்னை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, இந்த குழந்தை அவளுக்கு என்ன டிவி பார்க்க முடியல, நான் வெளியில் போக முடியல, இப்படி நான் கஷ்டப்படுறேன்னு என்ன சொல்லுவாங்க? அந்த தாத்தாவை நீங்கள் கேட்கல, கேட்டால் தானே அவர் சொல்லியிருப்பாரு. நாகப்பன் சார், இந்த டீமில் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் 5 பேரில் 2 பேர் தான் வரணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ உங்களுக்குள் ஒரு முடிவு செய்து அந்த 2 பேரை தேர்ந்தெடுத்தீர்கள். அது மற்ற 3 பேருக்கு வந்து அதை எப்படி நீங்கள் அதை பார்த்தீங்க? அதை உங்களுக்கு அது ஒரு சின்ன மனவலியை கொடுத்துருக்காதா? இதுதான் குடும்பங்கிறது. குடும்பம் சில வழிகளை தரலாம் உங்களுக்கு, ஆனால் இல்லை நான் இன்னும் முடிக்கலை. இந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த விட்டு கொடுக்குறது அப்படின்றத நீங்கள் பற்றி பேசுனீங்க இல்லையா? இப்போ இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த சினாரியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற பொதுவான குடும்பங்களில் பரவலான ஆதி காலத்திலேருந்தே அப்படி தான் இந்த ஒரு செட்டப் இருக்குது. பெரியவன் வந்து சின்னவனுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னே நம்ம வளர்க்கப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழல்லேருந்து வந்தவன் பெரியவனோட சின்னவனுக்கு அவனோட நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அவன் சந்தோஷமாக போயிடுறான். பட் அந்த மூத்தவரோட வலியை ஒரு நிமிஷம் அவர் மனசை நம்ம பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் நானே விட்டு கொடுத்துட்டு இருக்கேனே, இதில் என்னது? இப்போ when will I get my chance? இப்போ முதல்ல பிறந்தது என்னுடைய தப்பா அப்படின்ற பிறப்போட தவறுக்கே அவன் போற அளவுக்கு அவனை திங்க் பண்ண வைக்கிறது இந்த குடும்ப சூழல் தானே. when something is done for overall good, எல்லாருடைய ஒரு நன்மைக்காகவும் அதில் வந்து அவருடைய நன்மையும் அடங்கி இருக்கிறது சில சமயங்களில். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்க. இந்த டீம் வின் பண்ணணுங்கிறது உங்கள் எய்ம். அதுக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அந்த 2 பேரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க. இந்த சிச்சுவேஷனில் வேற ஒரு சிச்சுவேஷன், வேற ஒரு டிபேட்டாக இருந்தால் வேற 2 பேரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பாஸ்கர் சக்தி சார், எல்லாருமே ஒரு வித மிடில் கிளாஸ் வந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த அப்பா அம்மாவோட அரவணைப்பு இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பேச முடியுமா உங்களால்? அவங்களால நீங்கள் பெற்றது எதுவுமே இல்லையா? இல்லை சார், நாங்கள் பெற்றது எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் இழந்தது அதிகங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம்.
என்னோட அதாவது எனக்கு ரொம்ப ஆசைங்க சார். நான் ஒரு பேச்சாளன் ஆகணும், தமிழ் பேச்சாளன் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதை இழந்துட்டேனே நான். இனிமேல் எனக்கு அது கிடைக்குமே தெரியல. ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறோம், வேலை கிடச்சிருச்சு, அடுத்து அவன் வேலைக்கு கூப்பிடுவான், நான் அப்படியே போயிடுவேன். நாளைக்கு திரும்பி பார்க்க போல நான் என்ன திரும்ப பண்ணுவேன், என் குழந்தையில அவனை பேச்சாளனாக்க நான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அப்பாவோட நிர்பந்தத்தால் படிச்சிங்களா? உண்மை சார், உண்மை. அது உங்களுக்கு என்னவாக விருப்பம்? எனக்கு பேச்சாளன் ஆகணும்னு ஆசை. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு அதான் சார் நான் சொல்கிறேன். சிந்தனை என்றாவது வந்திருக்கிறதா? இல்லை சார், இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாரும் யாரை பெரிய வெற்றியாளன்னு நினைக்கிறோம்னா இந்த 1 லட்சம் வாங்கிட்டு 1 லட்சம் இல்லை, 1000 ரூபாய். நான் பேசுறது 1000 ரூபாய் ரேஷன் கார்டில் ரைஸ் வாங்கி சாப்பிட முடியுமா? என்னால் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அதான் கேட்குறேன். அதனால் வரக்கூடிய இழப்புகளை சந்திப்பதற்கு நீங்கள் வந்து தயாராக இந்தியாவை பொறுத்தவரை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குடும்ப சூழல் வேறு, இப்போ இருக்கக்கூடிய குடும்ப சூழல் வேறு. நம்ம வந்து புதிதாக பணத்தை பெரிய அளவில் நடுத்தட்டு மக்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து எல்லாரும் பேசியிருக்கிறது வந்து பெற்றோர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு பக்கம் நீங்கள் ஃப்ரீடம் கேட்குறீங்க, பட் அட் த சேம் டைம் வி வாண்ட் டு பி இன் அ சேஃப் ஜோன். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். 2 பேருமே ரொம்ப பிடிவாதமான விவாதத்தில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. எத்தனை கேள்விகள் கேட்டாலும் ரொம்ப பிடிவாதமாக அவர்கள் விவாதம் செஞ்சுட்டே இருந்தாங்க. இறுதியில் எந்த கல்லூரி வெற்றி பெறப் போகிறது இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். ஆட்சி பெரிதும் பெரிது கீழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இது ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். தென் தமிழகத்தினுடைய 2 பிரபலமான கல்லூரிகள் இங்க கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே யார் வெற்றி பெற போகிறீர்கள், யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர், இதை தெரிந்து கொள்வதற்கான தருணம். பேனலிஸ்ட் நிறைய பேர் இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நல்லா டிபேட் பண்ணாலுமே அப்ரோச் பாசிட்டிவாக இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் he debated it very well. கோலப்பன் வாழ்த்துக்கள். கமான் கோலப்பன், கமான். நீங்க கடைசில ஸ்பீக்கர் ஆயிட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். கோலப்பன் தன் ஆசைப்பட்டபடி ஒரு பேச்சாளர் ஆயிட்டார். ரொம்ப சந்தோஷம். அடுத்து எந்த அணி வெற்றி பெற்றது, யாருக்கு இந்த பெரிதினும் பெரிதுகளினுடைய கோப்பை செல்ல போகிறது? ரெண்டு அணிகளுமே ரொம்ப நல்லா பேசினாங்க. இந்த அணியில் ஸ்பெஷலி கேர்ள்ஸ் ரொம்ப பாயிண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக வேகமாக பேசி நொறுக்கிட்டாங்க. பட்டு வேகமாக பேசலைனாலும் கருத்துக்களை ரொம்ப தெளிவாக இருந்து விவரமாக பேசி அதில் ஒரு ஃபார்மோட பேசி ஜெயிச்சவங்க இந்த டீம் தான். மெப்கோ கல்லூரி மாணவர்கள் வாங்க. இன்றைக்கு மெப்கோ கல்லூரி மாணவர்கள் தான் வெற்றி கோப்பையை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு 2 புதிய கல்லூரிகளோடு சந்திப்போம். ஆட்சி பெரிது கே.